Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Akswayuடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on Mantras அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். Mantra is the science of creation. To master the science of the word or mantra is to become a co-creator. பொதுவான காமன் பிராக்டிஸ்ல ஒண்ணு ஆன்மீக வளர்ச்சிக்கு மந்த்ராஸ உச்சரிக்கிறது அப்படிங்கறது முதல் சூத்ரால சொன்னாங்க. ஆனா இந்த சூத்ரால ஸ்பெசிபிக்கா மாஸ்டர் என்ன சொல்ல பாக்குறாங்க, மந்த்ராஸ் கிரியேஷனோட மூலம் அதான் அது அப்படிங்கறத சொல்றாங்க. மந்த்ரா ஆர் த வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகம் உருவாகிறதுக்கு காரணமான அந்த வார்த்தை, அந்த மந்த்ரா, அதை உச்சரிச்ச அந்த பரம்பொருள் சொல்றோம் இல்லையா, அவங்க உச்சரிச்ச அந்த விதத்துலதான் இந்த உலகம் உருவாச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த சயின்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா அந்த கடவுள் படைக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த மந்த்ராவை, அதுக்கான அர்த்தத்தை, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கடவுளுடைய ஒருங்கிணைந்து அவங்களோட சேர்ந்து உருவாக்கக்கூடிய, அவங்க கடவுளால உலகத்தையும் யூனிவர்ஸையும் உருவாக்க முடியும் அப்படின்னா, கடவுளுடைய வடிவத்திலே உருவாக்கப்பட்ட நாம் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் உருவாக்கி சாதிக்க முடியாதா? முடியும் இல்லையா? ஆனாதான் கோ கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. உலகம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த கிரியேஷனுக்கு தேவையான மந்த்ரா ஒரு வாட்டி உச்சரிச்சா பத்தாது, இந்த மந்த்ரா தொடர்ந்து உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா கிரியேஷன் ஆன்கோயிங் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறுத்துறது கிடையாது. உலகம் உருவாக்குறதுக்கு காரணமான அந்த நிகழ்வு உருவான உடனே நிறுத்துறது கிடையாது, மேலும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மந்த்ரா என்னன்றத உணர்ந்தோம்னா, அது பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்றத உணர்ந்தோம்னா, அந்த கடவுளுடைய எண்ணமே, அந்த கடவுளுடைய மனதுல என்ன இருக்குங்கிறத உணர்ந்தோம்னா, அதோட நம்ம சிங்க் பண்றதுக்கு, அதோடு ஒருங்கிணைக்கான பயிற்சிகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடவுளுடைய சேர்ந்து இயங்கக்கூடிய கோ கிரியேட்டர்ஸா ஆக முடியும். எப்பொழுது இந்த மந்த்ராஸ் என்ன, அதுக்கான சயின்ஸ் என்ன, அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜியை நம்ம உற்பத்தி பண்றது மூலமா அந்த பரம்பொருள் சொல்லக்கூடிய கடவுளுக்கு எந்த விதத்துல நம்ம பிரயோஜனம் உள்ள ஆளா இருப்போம், அவங்களுடைய கோ கிரியேட்டர்ஸா நம்ம கீழ் உலகத்துல இயங்குறது எப்படி சாத்தியமாகும், இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப மந்த்ராஸ் சாதாரண விஷயம் கிடையாது. இது புரிஞ்சுக்கோங்க. விஷ் யூ a great day. Namaste.